மீண்டும் ஒப்பந்தத்தை பற்றி பேசி பேச்சுவார்த்தை கொடியை உயர்த்தும் டொனால்ட் ட்ரம்பும் பழிவாங்கும் போர்க்கொடியை உயர்த்தும் ஈரானிய தலைமைகளும். இதற்கு பிறகு முன்னைய ஈரானை டொனால்ட் ட்ரம்ப் பார்க்க போவதில்லை. பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்த மசூத் பெஸஷ்கியானினுடைய அரசாங்கத்தை டொனால்ட் ட்ரம்ப் பார்க்க போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய தாக்குதல்களினால் பற்றி எரியும் எண்ணெய் கப்பல்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களும், குர்திஸ்தான் பிரதேசத்திலே 14 தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஈரானின் 23வது நோஹெட் படைப்பிரிவினரும் இந்த தரைவழி தாக்குதல்களினால் குர்திஸ்தான் பிரதேசத்திற்குள்ளே பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பேரிழப்புகளும், ஈரானை இதற்கு பிறகு எவ்வாறு வீழ்த்த முடியும் என ஆய்வுகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் அமெரிக்க இராணுவமும், இதற்காக ஒன்று கூட்டப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ ஆய்வாளர்களும் உச்சி மாநாடும், ஈரானை சரணடைய வைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறியுமாறும், ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திவிட வேண்டாம் என்றும் டொனால்ட் ட்ரம்பிடம் புலம்பித் திரியும் அடிமை அரபுகள். சிரியா ஈராக் எல்லை பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளும், காசாவின் கள நிலவரங்களும், மீண்டும் பிரதமர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட போகும் நெட்டன்யாகுவும், காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய தலைமைகளும் சில தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து ஒப்பந்தத்தினுடைய 2ஆம் கட்டத்தில் ஆயுதங்களை கீழே வைப்பதற்காக ஹமாஸ் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பலஸ்தீனிய தலைமைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய காய் நகர்த்தல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசத்திலும் மத்திய காசாவினுடைய தேர் அல் பலா பிரதேசத்திலும் கான் யூனிஸினுடைய சில முக்கியமான பகுதிகளிலும் உச்சவான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களிலே 3 படுகொலை தாக்குதல்களும் உள்ளடங்குகின்றன. ஹமாஸினுடைய போலீஸ் படைப்பிரிவின் முக்கியமான தளபதிகளை இலக்கு வைத்தும், உளவுத்துறை படைப்பிரிவினுடைய தளபதிகளை இலக்கு வைத்தும் இந்த படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று வடக்கு காசாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களினால் காசாவின் களத்திலே கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மாத்திரம் 30க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் காசாவிலே நாங்கள் தாக்குதல்களை அதிகரிப்போம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அதாவது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான சான்றாகும். இதை தெரிந்து கொண்டே பலஸ்தீனிய போராளிகள் நிபந்தனைகளையும் முன்வைத்து காய் நகர்த்தல்களை முன்னெடுத்திருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை விற்று முழுமையாக வெளியேறும் வரை, காசா மீதான தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்படும் வரை, பலஸ்தீனிய சுதந்திர தேசத்திற்கான உரிமைகள் பெற்றுக் கொள்ளப்படாத வரை நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்தார்கள். மேலும் ஹமாஸினுடைய ரகசிய தலைமைகளையும் ரகசிய போராளிகளையும் கொண்டிருக்கக்கூடிய காசாவின் புதிய நிர்வாகத்திற்கு கீழால் பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் காசாவின் களத்திலே அடுத்த கட்ட நகர்வுகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். எனவே இவை அனைத்தையும் சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களையும் விரிவுபடுத்தியுள்ளது. நான் முன்னே காணொலியில் கூறியதை போன்று ஹமாஸ் தரப்பினர் தற்போது மேற்கொண்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் தங்களுக்கு தேவையான நேரத்தையும் காலத்தையும் பெற்றுக் கொள்வதற்கான வேலை திட்டங்களாகும். குறைந்தது இன்னும் 3 வருடங்களுக்கு அல்லது 5 வருடங்களுக்கு இவ்வாறு அனைத்தையும் இழுத்தடிப்பு செய்வதே பலஸ்தீனிய தலைமைகளுடைய முக்கியமான நோக்கமாகும். இதனால் காசாவின் களத்திலே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் வேலை திட்டங்களுக்கு அமைவாக, அடிமை மத்தியஸ்தர்களுடைய வேலை திட்டங்களுக்கு அமைவாக எந்த விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. மேலும் சரியான சந்தர்ப்பம் வரையில் பலஸ்தீனிய போராளிகள் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களையும் முழுமையாக மேற்கொள்வார்கள். அடுத்து ஹமாஸினுடைய முன்னாள் அரசியல் பணியக தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு 2 வருடங்கள் பூர்த்தி அடைந்துள்ளன. இதையொட்டி ஈரானிய IRGC இராணுவத்தின் தலைமை அதிகாரிகள் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார்கள். காசாவின் களத்திலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கக்கூடிய எந்த ஒரு சதித்திட்டமும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. மேலும் இவர்களுடைய இந்த சதித்திட்டமானது ஏற்கனவே காசாவின் களத்தில் தோல்வி அடைந்து விட்டது. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிரான எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு பொழுதும் அடக்கவோ முடக்கவோ முடியாது. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிரான
எதிர்ப்பு போராட்டத்தின் கண்ணியத்தையும் குறைக்க முடியாது. நிச்சயமாக இறைவனின் உதவியோடு பலஸ்தீனிய தேசம் வெற்றி பெறும். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான பலஸ்தீனிய மக்களுடைய பலஸ்தீனிய போராளிகளுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். எதிரிகள் கற்பனை செய்வதனை விட பலஸ்தீனிய தேசத்திற்கான சுதந்திரமும் பலஸ்தீனிய காரணத்திற்கான வெற்றியும் மிகவும் அருகில் தான் இருக்கின்றது என்பதனை நாங்கள் அறிவிக்கின்றோம். விரைவில் இறைவனின் உதவியோடு பலஸ்தீனிய தேசமும் பலஸ்தீனிய மக்களும் வெற்றி அடைவார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகளுக்கான பலஸ்தீனிய மக்களுக்கான தொடர்ச்சியான ஆதரவை நாங்கள் வெளிப்படுத்துவோம். பலஸ்தீனிய காரணத்திற்காக நாங்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவோம். இறுதி வரை நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தோடும் பலஸ்தீனிய மக்களோடும் தோளோடு தோள் நின்று செயற்படுவோம் என ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் திகதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நெட்டன்யாகுவினுடைய லிக்குட் கட்சி சார்பாக பிரதமர் வேட்பாளராக நெட்டன்யாகுவே களமிறங்கப் போகின்றார். மேலும் இதற்காக நெட்டன்யாகு மேற்கொண்டிருந்த வேலை திட்டங்கள் தொடர்பாக கடந்த மாதமே நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இதற்கமைவாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே அவசர காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அவசர காலம் நீடிக்கப்பட்டால் நெட்டன்யாகுவின் லிக்குட் கட்சிக்குள்ளே புதிய வேட்பாளரை தெரிவு செய்வதற்கு வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்படக்கூடாது என்கின்ற முன்மொழிவுகளை நெட்டன்யாகு முன்வைத்திருந்தார். எனவே இதற்கமைவாக லிக்குட் கட்சியில் புதிய வேட்பாளர் தெரிவு செய்யப்பட மாட்டார். நெட்டன்யாகுவே அடுத்த பிரதமர் வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார். அதாவது லிக்குட் கட்சியும் அல்லது லிக்குட் கட்சியோடு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றால் அடுத்த பிரதமராக மீண்டும் நெட்டன்யாகு தான் பதவியில் அமர்த்தப்படுவார். மேலும் நெட்டன்யாகுவை பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து மும்முரமாக வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றன. இருப்பினும் இறுதியில் குறித்த பாராளுமன்ற தேர்தலில் நெட்டன்யாகுவே வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பேரழிவுக்கு நெட்டன்யாகு பிரதமராக இருக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும். நெட்டன்யாகுவின் தலைமையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பேரழிவு உறுதி செய்யப்படும் என எழுதியிருந்தால் அதனை யாராலும் மாற்ற முடியாது. மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் 2028ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலும் டொனால்ட் ட்ரம்பே களமிறங்கப் போகின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அழிவுக்கு நெட்டன்யாகு எவ்வாறு தேவையோ அதே போன்று அமெரிக்காவினுடைய அழிவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் மிக முக்கியமான நபராக இருக்கின்றார். இதனால் 2028ஆம் ஆண்டும் டொனால்ட் ட்ரம்பே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்யப்படுவார். அடுத்து ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தார்களோ அதே போன்று சிரியாவின் களத்திலும் தம்பி ஜூலானின் தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களும் சில தயார்படுத்தல்களை மேற்கொண்டுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ரத்து செய்து விட்டேன் என்று அறிவிப்பதற்கு முன்பே இந்த தயார்படுத்தல்களையும் இவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் சிரியா மற்றும் ஈராக் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்ததாகவும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக உளவு ட்ரோன்களை பறக்க விட்டிருந்ததாகவும் இதன்போது ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் குறித்து உளவு ட்ரோன்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றை சுட்டு வீழ்த்தி இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது நேற்று அதிகாலையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்திருந்தால் சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக செயற்படுவதற்கும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக செயற்படுவதற்கும் சில திட்டங்களை வகுத்துள்ளார்கள். இதற்கமைவாகத்தான் ஈராக் எல்லை பிரதேசத்திலே இவர்கள் இந்த நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் சிரியாவின் தக்ஃபீரி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்களுடைய இந்த செயற்பாடுகளை தொடர்ந்து சிரியா ஈராக் எல்லை பிரதேசத்திலே அதிகளவான எதிர்ப்பு போராளிகள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய PMF படைப்பிரிவினரும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய தாக்குதல்களை தொடர்ந்து தரைவழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக ஈராக்குக்கு எதிராக சிரியாவினுடைய தம்பி ஜூலானி ஏதாவது நடவடிக்கைகளை ஆரம்பித்தால் உடனடியாக சிரியாவின் கிழக்கு பிரதேசத்தின் ஊடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஈராக்கிய போராளிகளும் களமிறங்கி இருந்துள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் ஈராக் சிரியா எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதிக்கரையினுடைய டேரிசோர் பிரதேசத்திலே ஒரு இராணுவ கட்டளை தளத்தையும் அமைத்துள்ளார்கள். ஈராக் எல்லை பிரதேசத்தின் ஊடாக தாக்குதல்களை மேற்கொள்ளும் நோக்கத்தோடும் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்தோடுமே குறித்த இராணுவ கட்டளை தளம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களில் ஒன்றான அல் தாஜி இராணுவ கட்டளை தளத்தில் பெரும் வெடிப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த கட்டளை தளத்திலிருந்து அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். இப்படியான நிலைமையிலேயே குறித்த பிரதேசத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான ஆயுத கிடங்கு ஒன்றிலேயே வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த ஆயுத கிடங்கை இலக்கு வைத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் ரகசியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கலாம் என்றும் குறித்த ஆயுத கிடங்குக்குள்ளே ரகசியமாக நுழைந்து வெடிக்கச் செய்திருக்கலாம் என்றும் சில ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. அதே நேரம் அதிகளவான வெப்ப காலநிலை காரணமாகவே குறித்த இராணுவ கட்டளை தளத்தில் ரகசியமாக மூடி வைக்கப்பட்டிருந்த ஆயுத கிடங்கு வெடிப்புக்குள்ளாக இருப்பதாகவும் இன்னும் சில ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே இது எவ்வாறு இருப்பினும் தற்போது அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான ரகசியமான ஆயுத கிடங்கு முழுமையாக வெடித்து சிதறிவிட்டது. மேலும் குறித்த வெடிப்பு தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஈராக்கை இலக்கு வைத்து சவுதி அரேபியா மேற்கொண்டிருந்த வான்வழி தாக்குதல்களுக்கு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் இன்னும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. மேலும் இவை தொடர்பாக ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர் அலாதீன் பெருஜர்டி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது அர்பைன் காலம் என்பதனால் அதனுடைய புனிதத்தை மதிக்கும் நோக்கத்தோடு ஈராக்கிய எதிர்ப்பு போராளிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. மேலும் அர்பைன் காலம் முடிவடைந்ததற்கு பின்பு அர்பைன் நிகழ்வுகள் முழுமையாக முடிவடைந்ததற்கு பின்பு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் சவுதி அரேபியாவுக்கான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஈராக்கிய களத்திலே மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு உரிய நேரத்தில் தகுந்த பதிலடிகள் வழங்கப்படும். இதற்கு ஈராக்கிய எதிர்ப்பு போராளிகள் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். அர்பைன் விழா முடிவடைந்ததற்கு பின்பு சவுதி அரேபியா நிச்சயமாக இதற்கான பின்விளைவுகளை சந்திக்கும் என ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் இதே அறிக்கைகளையே வெளியிட்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவுக்கான பதிலடி தாக்குதல்கள் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வழங்கப்படும். அர்பைன் விழா முடிவடைந்ததற்கு பின்பு இந்த பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் அறிவித்துள்ளார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் ஒப்பந்தத்தின் மூலமாகவுமே முடிவை இலகுவாக எட்ட முடியும் என்றும் அல்லது அடுத்த கட்ட நகர்வுகளை எடுப்பதன் மூலமாகவே தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும் என சவுதி ஜோனி டொனால்ட் ட்ரம்புடனான தொலைபேசி உரையாடலின் போது தெரிவித்திருப்பதாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்வதற்கு சவுதி ஜோனி தான் காரணமாக இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. அதே போன்று ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை விரிவுபடுத்துவதில் மத்திய கிழக்கு அரபு நாடுகள் பிளவடைந்திருப்பதாகவும் சவுதி அரேபியாவும் கத்தாரும் ஓமானும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதே சிறந்ததாக அமைந்திருக்கும் என அமெரிக்காவோடு கருத்துக்களை பரிமாற்றம் செய்வதாகவும் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஏனைய அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் ஈரானை சரணடைய வைப்பதன் மூலமாகவும் ஈரானுக்கு அதிகளவான பேரிழப்புகளை ஏற்படுத்துவதன் மூலமாகவுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கைப்பற்றுவதன் மூலமாகவே ஈரானை மண்டியிட வைக்க முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்பிடம் கருத்துக்களை பகிர்ந்து வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. உண்மையில் அமெரிக்க ஊடகங்களினால் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த பிரச்சாரங்களில் சில விடயங்கள் போலியானவையாகும். அதாவது அடிமை சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திவிடுங்கள், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கூறவில்லை. கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களினால் சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. உண்மையில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக அமெரிக்காவுடைய இராணுவம் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களினால் எந்த விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பின்பற்றக்கூடிய வழிமுறையானது தவறானது என்றும் சரியான வழிமுறையை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான சரியான தாக்குதல்களை மேற்கொண்டால் மாத்திரமே ஈரானை அடிப்பணிய வைக்க முடியும் என்பதே சவுதி ஜோனியினுடைய நிலைப்பாடாகும். இதற்கு அர்த்தம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திவிடுங்கள் என்பதல்ல, ஈரானுக்கு எதிராக சரியான திட்டமிடலோடு சரியான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும். ஏனென்றால் எந்த விதமான திட்டமும் இல்லாமல் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதனால் ஈரான் அடிமை அரபு நாடுகளுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதன் மூலமாக சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரமும் ஏனைய அடிமைகளுடைய பொருளாதாரமுமே வீழ்ச்சியை நோக்கி நகர்கின்றது. மேலும் தற்போது சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் மறை பெருமானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்படியான நிலைமையில் சவுதி ஜோனி ஈரானுக்கு எதிரான துல்லியமான தாக்குதல் திட்டங்களை எதிர்பார்க்கின்றார். ஏற்கனவே மேற்கொண்ட தாக்குதல்களை போன்று ஈரானின் உட்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனாலேயோ ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதனாலேயோ இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றும் ஒரு வித்தியாசமான தாக்குதல் திட்டங்களோடும் நடைமுறைகளோடும் அமெரிக்க இராணுவம் ஈரானுக்குள்ளே களமிறங்க வேண்டும் என்றே சவுதி ஜோனி எதிர்பார்க்கின்றார். இதற்கமைவாகத்தான் சவுதி ஜோனிக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. மேலும் இந்த தகவல்களை சில அமெரிக்க ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகமும், பஹ்ரைனும், குவைற்றும் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமெரிக்கா அவசரமாக ஈரானுக்கு எதிரான உச்ச
உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்து ஈரானின் எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்புகளை அளித்து ஈரானை பலவீனப்படுத்திவிட வேண்டும் என்று ஐக்கிய அரபு அமீரகமும் ஏனைய குட்டி அடிமைகளும் விரும்புகின்றன. எனவே அமெரிக்க ஊடகங்களுடைய பிரச்சாரங்களுக்கு அமைவாக அடிமை அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிரான மோதல்களில் பிளவுபடவில்லை. அவர்கள் ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவோடு தான் இருக்கின்றார்கள். இருப்பினும் ஈரானை சரணடைய வைக்க முடியவில்லை என்கின்ற காரணத்தினால் இந்த அடிமை அரபுகள் விரக்தி அடைந்துள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்க மத்திய கட்டளை தளம் இந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டுள்ளது. மேலும் இதற்கமைவாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் மேற்குலக நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ ஆய்வாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அதாவது ஈரானை சரணடைய வைப்பதற்கு ஈரானுக்குள்ளே எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறான வித்தியாசமான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், ஈரானை பலவீனப்படுத்த வேண்டுமாக இருந்தால், ஈரானை சரணடைய வைக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள வேண்டும், ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பது தொடர்பான ஆய்வுகளை சமர்ப்பிக்குமாறு அமெரிக்க மத்திய கட்டளை தளம் தற்போது கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள்ளேயே குறித்த உச்சி மாநாடு நடைபெற்றிருப்பதாகவும் இந்த உச்சி மாநாடு அமெரிக்காவின் எந்த பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும், இந்த உச்சி மாநாட்டிலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ ஆய்வாளர்களும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ ஆய்வாளர்களும் கலந்து கொண்டிருப்பதாகவும், ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை வடிவமைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை முன்வைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தகவல்களை அமெரிக்க இராணுவ ஆய்வாளர் ஒருவரை கசியவிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்கள் தோல்வியடைந்துள்ளது என்பதனை அமெரிக்க இராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் அமெரிக்க இராணுவம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களில் தன்னுடைய வியூகத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதற்காக முக்கியமான இராணுவ ஆய்வாளர்களை ஒன்று திரட்டி கோரிக்கைகளையும் முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு வித்தியாசமான வழிமுறைகளை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவே இந்த ரகசிய உச்சி மாநாட்டில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. தற்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் பேச்சுவார்த்தை மேசையில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்பதனை டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் அமெரிக்க இராணுவமும் ஒப்புக்கொண்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் இறுதி நேரத்தில் தாக்குதல்களை ரத்து செய்வதற்கான காரணமும் இதுதான். ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டாலும் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியுமா என்கின்ற சந்தேகம் டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்க இராணுவத்திற்கும் அதிகரித்து விட்டன. இதனாலேயே டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல்களை ரத்து செய்தார். அமெரிக்க வான்படையை மாத்திரம் பயன்படுத்தி ஈரானிய களத்தில் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத நிலைமையே தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனாலேயே தற்போது இராணுவ ஆய்வாளர்களை ஒன்றிணைத்து ஈரானுக்கு எதிரான வித்தியாசமான தாக்குதல் திட்டங்களை முன்வைக்குமாறு அமெரிக்க மத்திய கட்டளை தளம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது என குறித்த இராணுவ ஆய்வாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான புது வியூகத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. இவ்வளவு நாளாக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினாலும் அமெரிக்கா மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த தாக்குதல்களினாலும் எந்தவிதமான வெற்றிலக்களையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இதனால் ஈரானுக்கு எதிரான ஒரு வித்தியாசமான தாக்குதல் திட்டங்களையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அமெரிக்க இராணுவமும் ஆரம்பித்துள்ளது. மேலும் இந்த உண்மைகளை மூடி மறைப்பதற்காகத்தான் அண்டப்புருகன் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டு விட்டதாகவும், மத்திய கிழக்கு நண்பர்களுடைய கோரிக்கைகளின் விளைவாகவே நான் இந்த தாக்குதல்களை நிறுத்தியுள்ளேன் என பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார். முன்னே காணொலியில் நான் கூறியதை போன்று ஈரானினுடைய இராணுவ திறன்களுக்கு பயந்து, ஈரானினுடைய வேலை திட்டங்களுக்கு பயந்தே டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல்களை நிறுத்தியுள்ளார். மேலும் புதிய திட்டத்தோடு புதிய வழிமுறையில் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்துள்ளார். இருப்பினும் யுத்த களத்தில் தொடை நடுங்கி டொனால்ட் ட்ரம்பினால் எதனையும் சாதிக்கவே முடியாது. அடுத்து பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகேரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தற்போது அமெரிக்காவோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை போன்று எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் அமெரிக்காவோடு மேற்கொள்ளவில்லை. அமெரிக்காவிடம் எந்தவிதமான கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. மேலும் நாங்கள் கடந்த 8 நாட்களாக ஓமானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாகவே நாங்கள் ஓமானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நிர்வகிப்பது தொடர்பாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்துள்ளன. மேலும் ஓமானோடு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதனால், இந்த பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான முறையில் நகர்வதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தமல்ல. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாகவே மூடப்பட்டுள்ளது. நாங்கள் எந்த நேரத்தை பொருத்தமான நேரம் என கருதுகின்றோமோ அந்த நேரத்தில் மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறப்போம். இதையும் மீறி அமெரிக்கா ஒரு முட்டாள்தனமான ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளில் களமிறங்குவதற்கு முயற்சி செய்தால் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு இன்று அதிகாலையிலேயே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படையினர் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அமெரிக்க ராணுவத்தின் உதவியோடு குறித்த பிரதேசத்திலே ஓமானிய கடற்பரப்பை பயன்படுத்தி எண்ணெய் கப்பல் ஒன்று நகர்வதற்கு முயற்சி செய்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த கப்பலை பின்வாங்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த கப்பலினுடைய என்ஜின் அறைகளில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று ஈரானினுடைய 23வது நோஹேட் படைப்பிரிவினர் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தரைவழி தாக்குதல் தொடர்பாக ஈரானிய ராணுவத்தின் தரைப்படை தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய 23வது படைப்பிரிவினர் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி 14க்கும் அதிகமான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தரைவழி தாக்குதல்களிலே பல பிரிவினைவாதிகளும் பயங்கரவாத தளபதிகளும் முக்கியமான புள்ளிகளும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இன்னும் பலரை நாங்கள் கைது செய்தும் தடுத்து வைத்திருக்கின்றோம். மேலும் எங்களுடைய 23வது படைப்பிரிவு இந்த தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் தற்போது திரும்பிவிட்டார்கள். இதே போன்று இனி வரக்கூடிய நாட்களிலும் நாங்கள் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை குர்திஸ்தான் பிரதேசத்திற்குள்ளே மேற்கொள்வோம். ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை நாங்கள் இந்த தரைவழி தாக்குதல்களை தொடர்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதாக கூறி பேச்சுவார்த்தை கொடியை உயர்த்தினாலும் ஈரான் பழிவாங்கும் நோக்கத்தோடு போர்க்கொடியையே உயர்த்தியுள்ளது. மேலும் 40 நாள் போருக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நோக்கி மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கம் விரைந்திருந்தது. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அடைந்து கொள்வதற்காக மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கம் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் தற்போது ஈரானிய களத்திலே மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கத்தினால் இந்த நிலைமைகளை மீண்டும் ஏற்படுத்த முடியாது. அவருக்கு வழங்கப்பட்ட இறுதி வாய்ப்பு முடிவடைந்து விட்டது. இதனால் மீண்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. இதற்கமைவாகவே தற்போது ஈரானிய தலைமைகள் போர்க்கொடியை உயர்த்தியுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை கொடியை உயர்த்தினாலும் ஈரான் போர்க்கொடியை உயர்த்தி தாக்குதல்களை தொடர்கின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.